வெல்கம் டு அசீம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் 65, அதாவது கோபி 65 எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். கோபி 65ன்னு சொல்லும்போது என்ன ஞாபகத்துக்கு வரும்னா, ஒன்று அது கிறிஸ்பினஸ் இருக்காது, கொல கொலன்னு மெதுவாட மாதிரி ஆகிடும். ரெண்டாவது அதில் போட்ட மசாலா தனியாக பொரிக்கும் போது பிரிஞ்சு போயிடும். இந்த ரெண்டு விஷயத்தை தான் நம்ம கவனத்தில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி நம்ம கோபி 65 பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு சேரும். இதற்கு தேவையான பொருட்கள்: மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன், கறிவேப்பிலை சிறிதளவு, அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூன், சோள மாவு 1½ டேபிள் ஸ்பூன். ஒரு காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக பொடிசாக மரம் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அதில் மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் அது அடுப்பில் இருந்தால் இறக்கிடுங்க, ஆஃப் பண்ணிவிட்டு. இதில் அந்த காலிஃப்ளவரை அப்படியே போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் வச்சுருந்து அதை மறுபடியும் எடுத்துருங்க தண்ணியிலேருந்து. அதில் சின்ன சின்ன பூச்சி புழுலாம் இருந்ததுனாக்கா செத்துரும். அதை வடிகட்டாமல் அப்படியே ஒரு பூவாக தனித்தனியாக எடுத்து வச்சுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த புழுலாம் அந்த தண்ணியில் தங்கிடும். இப்போ இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். இந்த 3 மாவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 மாவு என்ன அளவில் நான் சொன்னேனோ அந்த அளவில் கரெக்டாக போட்டிங்கனாக்கா இந்த மசாலா பிரியாமல் காலிஃப்ளவர்லேயே ஒட்டிகிட்ருக்கும். கொஞ்சம் அளவு மாறிச்சுன்னா கூட மசாலா தனியாக எண்ணெயில் போயிடும். இந்த 3 மாவு தான் முக்கியமான இன்க்ரீடியண்ட்டு மசாலா அந்த காலிஃப்ளவரில் ஒட்டிகிட்ருக்கிறதுக்கு. இப்போ நம்ம சொன்ன எல்லா மல்லித்தூள் மிளகாத்தூள் எல்லா தூளையும் அதில் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3 மாவையும் அதில் போட்டுருங்க. காரம் அதிகம் வேணுன்றவங்க கொஞ்சம் மிளகாத்தூள் அதிகமாக போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் சேர்க்காதீங்க ஜாஸ்தியாக, ஏன்னா மிளகு உடைய டேஸ்ட் டாமினேட் பண்ணிவிடும். இப்போ எல்லா மசாலாவும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ரெண்டுக்கும் நடுவில் பச்சை பதத்துக்கு கொஞ்சம் மேலே இருக்கணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ரொம்ப தண்ணியாக வச்சிட்டிங்கனாக்கா அதில் கோட் பண்ணும்போது லேயரில் கோட் ஆகும், ஆனால் தனியாக பிரிஞ்சு வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. கரெக்டாக சொல்லணுன்னா இட்லி மாவு பதம்னு சொல்லலாம். இந்த பதத்துக்கு இதானோடனே காலிஃப்ளவர் அதில் கொட்டி எல்லா மசாலாவும் அந்த காலிஃப்ளவரில் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு இடம் கூட காலிஃப்ளவர் தெரியக்கூடாது, ஃபுல்லாக மசாலா தெரிகிற மாதிரி ஃபுல்லாக பரட்டிக்கோங்க. போட்டு நல்லா, ஆனால் ரொம்ப அழுத்தி பசையாதீங்க, தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். இது அழகாக சின்ன சின்ன மரம் மாதிரி இருந்தால் தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப தூளாகிடுச்சுன்னா அது பக்கோடா மாதிரி ஆகிடும். இப்போ அடுப்பு பற்ற வச்சு வானொலி வச்சு எண்ணெய் விட்டு பொரித்து எடுத்துக்கலாம். மிதமான சூட்டில் பொரிங்க. இது காலிஃப்ளவர் சீக்கிரம் வெந்துடும், அதனால் ரொம்ப இதாகவும் ரொம்ப டைம் எடுக்க வேண்டியதில்லை. ஒன்று ஒன்றா தனியாக போடுங்க. போட்டு முடித்த உடனே ஆப்பை விட்டு கிண்டிடாதீங்க. கொஞ்சம் நேரம் அது அதே பொசிஷனில் வேக விட்டுருங்க. கொஞ்சம் ரெட் கலர் தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் ஆப்பை விட்டு கீழேருந்து அப்படி மேலே எடுத்து விட்டிங்கனாக்கா கரெக்டாக மசாலா இல்லாமல் சட்டியில் ஒட்டாமல் காலிஃப்ளவரில் ஒட்டிட்டு ஃபுல்லாக மசாலாவோடு இருக்கும். இது அப்படியே மிதமான சூட்டில் வைக்கும்போது அரிசி மாவு அந்த மொறுமொறுப்பு கொடுக்கும். பாருங்கள், சட்டியில் மசாலா இருக்கா பாருங்கள். காலிஃப்ளவரில் தான் அவ்வளோ மசாலாவும் இருக்குது. சட்டியில் எண்ணெய் ஊற்றின மாதிரியே இருக்குது பாருங்கள். இதுதான் அதோடைய ரகசியம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா மொறுன்னு டேஸ்டியாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு நல்லா பிடிச்சமான ஒரு டிஷ்ஷு காலிஃப்ளவர் 65 ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க.